الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وبالسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن برزخة الجعفي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين. أنه قال: باب من سأله وهو قائم عالما جالسا. நின்று கொண்டிருக்கும் ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருக்கும் ஆலிமிடத்திலே கேள்வி கேட்பது. ஹஜ்ரத் உட்கார்ந்துருக்கிறாங்க, கேள்வி கேட்கிறவர் நின்று கொண்டிருக்கிறார். கேட்கலாமா இப்படி? இல்லை ரெண்டு பேரும் உட்காந்து ரெண்டு பேரும் நின்றுக்கிட்டு இருக்கும்போது கேட்கணுமா? மன் சால வஹவ காயிமுன், அவருமோ நின்று கொண்டிருக்க கேள்வி கேட்டார். ஆலிமன் ஜாலிசன், உட்கார்ந்து கொண்டிருக்கும் ஆலிமிடத்திலே. இதுக்கு முந்தைய பாடத்திலே ஆலிமிடத்திலே கேள்வி கேட்பதை பற்றித்தான் பேசப்பட்டது. இந்த பாடத்திலையும் ஆலிமிடத்தில் கேள்வி கேட்குறத பற்றி தான் பேசப்பட்டதுன்னு சொன்னால் பிரபுத்துவம் வந்துருச்சு, முனாசபத்தும் வந்துருச்சு. சில மஜ்லிஸுகள் தீனுடைய தாலீமுக்காக முறைப்பிரகாரம் இருக்காது. இப்போ இதெல்லாம் முறைப்பிரகாரம் இருக்குது. நம்ம உட்காந்துருக்குறோம், நீங்களும் உட்காந்துருக்குறீங்க. இதனால வேறு. ஆனால் பயணத்தில் இருக்கிறோம் அல்லது நடந்து சென்று கொண்டிருக்கிறோம். மசாலாவுக்கு கேட்கணும்னு ஒருத்தருக்கு ஒரு கட்டாய நிலை ஏற்பட்டுச்சு. அவர் போயிட்டே இருக்கிறார், அதில் உட்காந்து கிடக்கிறார் ஒரு இடத்துல. நின்று கொண்டே கேட்கலாம், அதில் தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் இது ஹிலாஃப அதபு தான். கண்ட இடத்துலையும் பொற்காலையும் புகுந்து கேட்கறது. இருந்தாலும் லரூரத்தின் காரணமாக ஜாயிஸ். மண் பறக்க அலா ருக்குபத்தைன்னு ஒரு பாடம் படித்தோம். அதுதான் முறை. தஹசீல இல்முக்கு அதப் அது தான். இத்மினானா, அமைதியாக, ஓர்மையாக உட்காந்து கேள்வி கேட்பது தான் சிறந்த முறை. அந்த அடிப்படையில் தான் தர்சுக்காகலாம் உஸ்தாதும் உட்கார்ந்துருக்க, மாணவர்களும் உட்கார்ந்துருக்க. கல்லூரிகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா மாணவர்கள்லாம் ஜம்முன்னு உட்காந்துருப்பாங்க. ஆசிரியர் நின்றுக்கிட்டே பாடம் எடுத்துவார். போர்டில் எழுதுவார், அதுக்கு விளக்கம் கொடுப்பார், இதுக்கு விளக்கம் கொடுப்பார். கூடுமானா கூடும், அது வேற சைஸ். உட்காரணும். பிஹி கால் ஹதஸனா உஸ்மான்
قال حدثنا جرير عن منصور عن أبي وائل عن أبي موسى அபு மூசல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறான் இந்த ஹதீஸை. ஜா ரஜுலுன் இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவர் வந்து நபியிடம், யா ரசூலல்லாஹ் மல் கிதாலு ஃபீ சபீலில்லாஹ்னு கேட்டார். மல் கிதாலு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவது யார், போரிடுவதுடைய சிறந்த முறை எது? ஏனென்றால் ஃபஇன் அஹதனா யுகாத்திலு கதுபா, வயுகாத்திலு ஹமியா, எங்களில் ஒருவர் கோபத்தின் காரணமாக போரிடுகிறார், இன்னொருவரோ வெறி பிடித்த நிலையில் தன்னுடைய குலத்தை காப்பாற்றணும், குடும்பத்தை காப்பாற்றணும், மரியாதையை காப்பாற்றணும் என்பதற்காக போரிடுகிறார். ரஃபா இலைஹி ராசஹு, நபி அவர்கள் தங்களுடைய தலையை அவரின் பால் உயர்த்தினார்கள். இப்படி கேள்வி கேட்டோடனே இந்தவர் நபி பார்க்குறாங்க. ரஃபா இலைஹி ராசஹு, தன்னுடைய தலையை அவரின் பால் உயர்த்தினார்கள். வமா ரஃபா இலைஹி ராசஹு இல்லா அன்னஹு கான காயிமா, கேள்வி கேட்டவரை தலையை உயர்த்தி பார்க்கணுண்டா கேட்டவர் நின்றுக்கிட்டு இருந்தா தானே. நபி உட்காந்துருக்கிறாங்க, கேட்டவர் மா ரஃபா இலைஹி ராசஹு, தன்னுடைய தலையை அவரின் பால் உயர்த்தவில்லை, இல்லா அன்னஹு கான காயிமா, அவர் நின்று கொண்டிருந்தார் என்பதற்காக தவிர. இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இதான் தலைப்புக்கு உண்டான ஆதாரமே. மா ரஃபா இலைஹி ராசஹு இல்லா அன்னஹு கான காயிமா. ஃபகால மன் காதல லிதகூன கலிமத்துல்லாஹ் ஹியல் உல்யா ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ். பட்டுருக்கமாக, ரொம்ப ஷார்ட்டாக, நிறைவான கலிமாவை கொண்டு அர்த்த புஷ்டியாக சொல்லிட்டாங்க பதில். அல்லாஹுடைய கலிமா அது உயர வேண்டும் என்று யார் போரிடுகிறாரோ ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ். கோபத்தின் காரணமாக இருக்கக்கூடாது, வெறியின் காரணமாக இருக்கக்கூடாது, அச்சத்தின் காரணமாக இருக்கக்கூடாது. தீனுல்லா உயரணும், கலிமத்துல்லா உயரணும், லா இலாஹ இல்லல்லாஹ் கொடி பறக்கணும். இதுதான் என்னுடைய அசல் நோக்கம் என்பதற்காக மன் காத்தால, யார் போரிடுவாரோ அல்லாஹுடைய கலிமா ஹியல் உல்யா, அதுதான் உயர வேண்டும் என்பதற்காக ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ். தலைப்புக்கு உண்டான ஆதாரம் வந்துருச்சா வரலையா? வந்துருச்சு. இந்த ஹதீஸ் 23வது பக்கத்தில் இங்கே இருக்குது. அடுத்து 394 வரும். ஜிஹாதுடைய பாடத்தில் 440லையும் வரும். தௌஹீதுடைய பாடத்தில் 1111 வரும். இந்த ஹதீஸ் ஜவாமியுல் கலிமில், குறைந்த வார்த்தை நிறைவான பொருள். ஒவ்வொரு ஜுஸையும் தஃசீலா சொன்னால் நீண்டுக்கிட்டே போகும். அதனால் குல்லியாக சொல்லிட்டாங்க. கோபம் தீனுக்காக இருந்தால் ஃபீ சபீலில்லாஹ். கோபத்தின் காரணமாக போரிடுகிறார். அந்த கோபம் எதன் காரணமாக ஏற்பட்டுச்சு? தீனுடைய காரணமாக.
அதே மாதிரி ஹமியத், அதுவும் அந்த ரோஷம், அந்த வெறி தீனின் காரணமாக ஏற்பட்டுச்சு. ஃபீ சபீலில்லாஹ் எல்லாத்தையும் உள்ளடக்குன மாதிரி சொல்லிட்டாங்க. மாறாக கோபப்பட்டது வேற நோக்கம், அந்த ரோஷப்பட்டது வேற நோக்கம் என்றால் அது ஃபீ சபீலில்லாஹ் இல்லை. தனிப்பட்ட முறையில் எனக்கு அவனுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை, கோபத்தின் அடிப்படையில் செயல்பட்டேன். அப்போ எந்த லடாயின், எந்த போரின் காரணமாக பேர் வரணும், பெருமை வரணும், புகழ் வரணும், காசு வரணும், கனிமத்து கிடைக்கணும் என்பது தான் அசல் நோக்கமாக இருக்குமோ அது ஃபீ சபீலில்லாஹ்வாக இருக்க முடியாது. இவரோட போரிடுகின்ற மற்றவங்கள்லாம் அவங்களுடைய இஹ்லாஸின் காரணமாக ஃபீ சபீலில்லாஹ்வுடைய பட்டியலில் கூட வந்துடுவாங்க. ஆனால் இவன் மட்டும் அந்த நோக்கம் இல்லாமல் போய் கலந்து கொண்டான். உலக ரீதியில் உண்டான நோக்கத்தை வச்சுட்டா இவனை பொறுத்த வரைக்கும் அந்த போர் என்ன இல்லை, ஃபீ சபீலில்லாஹ் இல்லை. பாபு சுஆலி வல் ஃபுத்தியா இன்த ரம்இல் ஜிமார். ஹஜ்ஜுடைய காலத்திலே கல்கள் எறியும் போது கேள்வி கேட்பது, ஃபுத்தியா ஜவாபு கொடுப்பது. இபாதத்து செய்து கொண்டிருக்கும் போது கேள்வி கேட்பது. கல் எறிவது ஹஜ்ஜில் ஒரு இபாதத். அந்த இபாதத் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். சில இபாதத்துகள் இருக்கு பேசக்கூடாத இபாதத், சில இபாதத்துகள் இருக்கு பேசலாம். தவாஃப் சுற்றுவது இபாதத். நான் தவாஃப் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா பேசலாம். தவாஃபெல்லாம் ஒன்றும் முறிந்து போகாது. எனவே தவாஃப் சுற்றிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு மசாலா வந்துச்சு, கேட்கலாமான்னு கேட்கலாம். தொழுது கொண்டு இருக்கும்போது பேசக்கூடாது, அப்போ கேள்வி கேட்கவும் கூடாது. ஏதோ தப்பும் தவறுமா தெரியாதவன் கேட்டுட்டான்னு சொன்னால் பதில் சொல்லவும் கூடாது. ஆக இபாதத் ரெண்டு வகை இருக்குது. பேசினா பிரச்சனை இல்லைங்கிற இபாதத், பேசினா ஃபசாத் ஆகிடுங்கிற இபாதத். எந்த இபாதத்தில் பேசுவதற்கு அனுமதி இருக்கிறதோ அந்த இபாதத் செய்து கொண்டிருக்கும்போது கேள்வி கேட்கலாம், பதிலும் சொல்லலாம். பதிலும் பாபு சுஆலி வல் ஃபுத்தியா இன்த ரம்இல் ஜிமார். பிஹி قال حدثنا أبو نعيم قال حدثنا عبد العزيز بن أبي سلمة عن الزهري عن عيسى بن طلحة عن عبد الله بن عمرو قال رأيت النبي صلى الله عليه وسلم عند الجمرة. ஜம்ராவில், ஜம்ரத்துல் நுக்பாவில் நபி கல்லெறியும் போது அந்த இடத்துல நான் நபியை பார்த்தேன். வயசாலு, ஜனங்களெல்லாம் நபியிடம் மசாலா கேட்டுக்கொண்டிருந்தாங்க. நபி அவர்கள் கேட்கப்பட்டு கொண்டிருந்தாங்க. ஃபகால ரஜுலுன், ஒரு மனிதர் சொன்னார் நபியிடம், யா ரசூலல்லாஹ் நஹர்து கபுல அன் அருமிய, கல் எறிவதற்கு முன்பு நான் குர்பானி கொடுத்து விட்டேன் என்றார். சட்டம் என்ன? கல் எறிஞ்சி அப்புறம்தான் குர்பானி கொடுக்கணும். இவர் சொல்கிறார், முந்தி செய்கிறத பிந்தி செய்கிறேன். நஹர்து கபுல அன் அருமிய ஃபகால இருமி வலா ஹரஜ். சரி பரவாயில்லை, இப்போ போய் கல் எறிஞ்சிக்கோ அப்படின்ட்டாங்க. பரவாயில்லை, இப்போ போய் கல் எறிஞ்சிக்க. கால ஆஹரு யா ரசூலல்லாஹ் ஹலக்து கபுல அன் அன்ஹரன், குர்பானி கொடுப்பதற்கு முன்பு தலைமுடியை எடுத்து விட்டேன்னு சொன்னார்.
முறை குர்பானி கொடுத்துட்டு தான் தலைமொழி எடுக்கணும். கால இன்ஹர், சரி பரவாயில்லை, இப்போ போய் குர்பானி கொடுத்துக்கோ, வலா ஹரஜ். ஃபமா சுஇல அன் ஷைஇன் குத்திம வலா உஹ்ஹிர, முந்தி செய்ய வேண்டியதை பிந்தி, பிந்தி செய்ய வேண்டியதை முந்தி செய்யப்பட்ட எந்த விஷயத்தையும் நபியிடம் கேட்கப்படவில்லை. இல்லா கால இஃப் அல் வலா ஹரஜ், இஃப் அல் வலா ஹரஜ். ஏன்னா நிலைமை அதான். முதல்ல இப்போ தான் ஹஜ்ஜு கடமை. எல்லாருக்கும் மசாலா தெரிவதற்கு வாய்ப்புகள் இல்லை, கற்றுக்கொள்வதற்கு உண்டான சந்தர்ப்பமும் கிடைக்கல. எனவே நபி சொன்னாங்க லா ஹரஜ், லா ஹரஜ்ன்னு சொன்னாங்க. ஆகவே தர்தீப் இமாம் ஷாஃபி போன்றவங்களிடத்தில் சுன்னத்தாக இருக்கிறது. நம்முடைய இமாம் சொல்லுவாங்க வாஜிப். இந்த ஹதீஸ்லாம் வச்சு முந்தி செய்கிறத பிந்தி செஞ்சுட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்பாங்க. இது பொது சலுகை இல்லை. புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க புதுசாக இப்போ தான் கடமை. புது ஓதரு பிள்ளைக்குன்னு ஒரு சட்டம், பழைய ஓதரு பிள்ளைக்குன்னு ஒரு சட்டம். பாவம் இப்போ தான் மருசாவுக்கு வந்திருக்கிறான். மருசாவுடைய காணொன்லாம் தெரியணும்னு சொன்னால் ஒரு 6 மாதமாவது இருக்கணும். 2 பேரையும் அவனா நடத்த முடியாது. எனவே நபி அவர்கள் இஃப் அல் வலா ஹரஜின்னு சொன்னது முதல் கட்டமாக இருக்கிறது. தெரியாமல் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது என்பதற்காக அந்த சலுகையை கொடுத்தாங்க. அந்த சலுகைலாம் முடிஞ்சு போச்சுங்கிறாங்க இமாமுல் ஆலம் போன்றவங்கள்லாம். அப்படி நீ இப்போ நீ தப்பாக செஞ்சிட்ட, தெரியாமே செஞ்சிட்டேன்னு ஏன் தெரியாமல் செஞ்சேன்னு கேள்வி இருக்கு. இந்திய பிரஜைகள் ஒவ்வொரு நபரும் இந்திய சட்டத்தை தெரிஞ்சு தான் செயல்படணும். தெரியாமல் செஞ்சிட்டேன்னு கோர்ட்லாம் போய் சொல்ல முடியாது. ஏன்னா தெரியாமல் இருந்தேன்னு கேட்பான். எனவே தம்மு கொடுக்கணும். இப்போ இமாமுல் ஆலமுடைய கருத்தின் பிரகாரம் பாபு கௌலில்லாஹி தஆலா வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை இல்மிலிருந்து குறைந்த அளவை தவிர. வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா, இந்த ஆயத்தை பற்றியுள்ள பாடம். இதுவும் கேள்வி சம்பந்தமானது தான். இதுக்கு முந்தி உள்ள கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லப்பட்டுச்சு, தெளிவாக்கப்பட்டுச்சு. சில நேரங்களில் பதில் சொல்ல முடியாத நிலை இருக்கும். ஏனென்றால் அது பொது சட்டமாக இருக்காது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த முனாசபத், இதுக்கு முந்தி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடிஞ்ச கேள்வி. இப்போ இந்த பாடத்தில் வரக்கூடியது பதில் சொல்ல முடியாத கேள்வி. இதுக்கு முந்தி உள்ள பாடத்திலையும் ஆலிமிடத்தில் கேள்வி கேட்பதை பற்றி தான் இருக்கிறது. இந்த பாடத்திலையும் அதே தான். கேள்வி கேட்குதல்ங்கிற முறையில் ரெண்டுலேயும் முனாசபத்து உண்டாயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் வித்தியாசம். இதுக்கு முந்தி உள்ள பாபில் பதில் கொடுக்கப்பட்டுச்சு, ஜவாபு கொடுக்கப்பட்டுச்சு. இந்த பாபில் பதில் கொடுக்கப்பட மாட்டாது, தெரியலேன்னு சொல்லுவாங்க. முதல்ல உள்ள கேள்விகள்லாம் லரூரத், கட்டாயமாக தெரிஞ்சிக்க வேண்டிய கேள்வி. இப்போ இந்த பாடத்தில் கேட்கப்படுகின்ற கேள்வி இருக்கிறதே, அது கட்டாயமாக தெரிஞ்சிக்க வேண்டிய கேள்வி அல்ல. என்ற ரூஹை பற்றி கேட்குறாங்க. நீ ரூஹை தெரிஞ்சு என்ன செய்ய போகிற, தெரியலன்னு என்ன செய்ய போகிற? இதில் போய் மார்க்க சட்டமெல்லாம் ஹலாலும் உண்டாகாது, ஹராமும் உண்டாகாது. எனவே அது அரூரத்துடைய கேள்வி இல்லை. ரூஹுடைய ஹக்கீகத்து என்ன? ஒன்றும் கட்டாயம் ஒன்றும் இல்லை. வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா. இமாம் புகாரி இந்த தலைப்பு எதுக்கு போட்டிருக்கிறாங்கடா, பெரிய பெரிய கெட்டிக்கார ஆலிம்களை, பெரிய பெரிய அல்லாமாக்களை மமதையில் ஆயிடாதீங்க. நம்முடைய நபியை பார்த்தே உள்ளார வந்துட்டாங்க. நம்ம நபியும் வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா. ஆகவே யாரெல்லாம் எவ்வளோ பெரிய கெட்டிக்காரங்களாக இருந்தாலும் அதெல்லாம் ஒரு சொட்டு இல்மு தான்.
ஆகவே ஆலிம்களுக்கு குரூர் வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது, அகந்த வரக்கூடாது, மமதை வரக்கூடாது. தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க, தெரிஞ்சா தெரிஞ்சதே சொல்லுங்க. தெரியல உங்களுக்கு, ஆனால் உங்களுக்கு தெரியுது இது சம்பந்தமாக அந்த ஆலிம்ஸா அந்த ஹதரத் சொல்லுவாங்கன்னு அவருக்கு வழிகாட்டுங்க. இதை அவங்கள்ட்ட போய் கேளுங்க, வெக்கப்படாதீங்க. ஒரு வயது முதிர்ந்த கிழவர் ஒரு ஆலிம்ஸா இடத்துல கேள்வி கேட்டாராம், ஒரு இமாம் இடத்துல. அவங்க சொன்னாங்களாம் லா அதிரின்ட்டாங்களாம், தெரியலையப்பா. அந்த கிழவர் சொன்னார், சம்பளம் வாங்குறீங்க, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியலையா, என்னத்துக்கு சம்பளம் வாங்குறீங்க என்று ஆட்சேபனை செஞ்சார். அந்த ஹதரத் சொன்னாங்களாம், எனக்கு கிடைக்கிற சம்பளம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களுக்கு தான், எனக்கு தெரியாத விஷயங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கறதா இருந்தால் கோடி கோடி கொடுக்கணும். என்ன சம்பளம் கொடுக்கப்படுகிறதோ எனக்கு என்ன தெரியுமோ அதற்கு தான் சம்பளம் கொடுக்கப்படுறதுன்னு சொன்னாங்க. சரி, இந்த தலைப்புகளில் நம்முடைய நபி அவர்களுக்கு கூட அல்லாஹுடைய இல்மிலிருந்து கொடுக்கப்பட்டது முழுமை அல்லன்னு தெரிஞ்சு போச்சு. 100க்கு 100 நம்முடைய நபிக்கு அல்லாஹ் தன்னுடைய இல்மை எல்லாத்தையும் அப்படியே கொட்டிட்டான் இல்லை, நிறைய கொடுத்துருக்குறான். அல்லாஹுடைய இல்மோட ஜாயின் பண்ணி பார்த்தா அம்மா ஊத்திட்டும் மின்னல் இல்மி இல்லா கலீலா தான். ஒட்டுமொத்த சமுதாயத்துடைய இல்மும் ரசூலுல்லாஹுடைய இல்ம் நிஸ்ப செஞ்சு பார்த்தா நபியுடைய இல்மு கடல், ஒட்டுமொத்த சமுதாயத்தின் இல்மும் அந்த கடலில் உண்டான ஊசி மோன அளவுக்கு அல்லது ஒரு குருவி கொத்தி எடுத்தால் என்ன வருமோ அது தான். அல்லாஹுடைய இல்மு கடல், நபியுடைய இல்ம் ஒரு சொட்டு தான். இதுதான் சரியான சுன்னத் ஜமாத்துடைய அகீதா. இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்குது, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எல்லாத்தையும் நபிக்கு சொல்லி கொடுத்துட்டான், அல்லாஹுடைய இல்மும் நபியுடைய இல்மும் இப்போ ஈக்குவலாக இருக்குது. இருந்தால் கூட அல்லாஹ் தாலா அவன்கிட்ட உள்ளது தாத்தி இல்மு, நபி அவர்களுக்கு உள்ளது ஏத்தா இல்மு. இந்த வித்தியாசம் இருக்குங்கிறதுனால நாங்கள் சமப்படுத்தலைன்னு பேசிகிட்டு இருக்கிறோம். அல்லாஹுடைய இல்மு தாத்தி இல்மு, நபிக்கு கொடுக்கப்பட்டது ஏத்தா இல்மு, இந்த வித்தியாசம் இருக்குதுங்கிறாங்க. இதெல்லாம் சரியான பேச்சா இல்லை. அல்லாஹ் தாலாவுக்கு ஈக்காலாக தாத்திலேயும் யாரும் கூட்டாக முடியாது, சிஃபாத்திலேயும் யாரும் கூட்டாக முடியாது, அஃஆல்லையும் தாத்தில் கூட்டாக முடியாதுங்கிறதுல இத்திஃபாக் ஏற்பட்டிருக்கு உலகம் பூராத்துலேயும். சிஃபாத்தில் தான் நிறைய பேர் கீழே வந்துட்டாங்க. به قال حدثنا قيس بن حفص قال حدثنا عبد الواحد قال حدثنا الأعمش سليمان بن مهران عن إبراهيم عن علقمة عن عبد الله قال بينا أنا أمشي مع النبي صلى الله عليه وسلم في خرب المدينة. மதீனாவுடைய மக்கள் சஞ்சாரம் இல்லாத ஒரு பால் நிலத்தில் நான் நபியோட போயிட்டுருக்கிறேன். அப்துல்லா சொல்கிறாங்க. அப்துல்லாண்டா யாரு தான்? அப்துல்லா யாரு? மசூத். மொட்டையா அப்துல்லான்னு வந்தால், முத்தலக்குன்னு அப்துல்லா வந்தால் யார் தான்? மற்றவங்களோட தான் பேர் போட்டுருவாங்க. ஹதீஸுடைய கிரந்தங்களில் அப்துல்லான்னு வந்தால் அப்துல்லா மசூத் சொல்கிறாங்க, பைனா அன அம்ஷி மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஹிரபில் மதீனா. மதீனாவுடைய மக்கள் சஞ்சாரம் இல்லாத ஒரு பகுதியில், இப்படியும் சொல்லலாம், அல்லது ஒரு பாலடைந்த ஒரு பகுதியில். வஹுவ யத்தவக்கஉ அலா அசீபின் மஅஹு, தன்னோடு இருந்த ஒரு பேரித்த மட்டை, அசீப் பேரித்த மட்டையின் மீது ஊன்றியவர்களாக இருந்தான். ஃபமர்ர பி நஃபரின் மினல் யஹூத்,
இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் யூதர்களிலிருந்து ஒரு குழு சென்றது நபியை கடந்து. ஃபகால பாலுஹும் லிபாலின், ஒருவர் இன்னொரு இடத்துல சொன்னார், சலூஹு அனிர் பட்டு கேட்பாமே, கேளுங்கப்பா, ரூஹை பற்றி கேளுங்கண்ணா. சலூஹு அனிர் ரூ. ஃபகால பாலும் ஒருத்தர் சொன்னார், லா தசாலு, கேட்காதீங்கப்பா, கேட்டுறாதீங்க. லா யஜூ ஃபீஹி பிஷையின் தக்ரஹூனஹு, அதில் வராது எதை நீங்கள் வெறுப்பீர்களோ அப்படிப்பட்ட வஸ்து. ஆனால் உங்களுக்கு பிடிக்காத சில கருத்துகள் தான் வரும். நீங்கள் அவரை மட்டம் தட்டுவதற்காக கேட்பீங்க, அவர் கரெக்டாக சொல்லிடுவார், என்ன சொல்லணுமோ. நம்ம தவறாதல படித்தது தான் அவர் சொல்லுவார். நமக்கு அவரை ஈமான் கொள்ள வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படும். கேட்காதீங்க, மாட்டிக்காதீங்க வசமாக. கருத்தார்த்தம் இதெல்லாம். லா யஜூது ஃபீஹி பிஷையின் தக்ரஹூனஹு ஃபகால பாலுஹும் லா நஸ்அலன்ன, இல்லை நம்ம நிச்சயமாக கேட்கத்தான் போகிறோம் அவர்கிட்ட. ஃபகாம ரஜுலுன் மின்ஹும், கடைசி முடிவாக அவர்களிலிருந்து ஒரு மனிதர் தயாராகி, யா அபுல் காசிம் மர்ரூஹ் கேட்டார். அதான் கேள்வி. ரூஹுண்டா என்ன, ரூஹுடைய யதார்த்தம் என்ன? மர்ரூ ஃபசக்கத்த. நபி அவர்கள் மௌனமாக இருந்தாங்க, பதிலே சொல்லலை. ஃபகுல்து, நான் என் மனசில் சொல்லிக்கிட்டேன், இன்னஹு யூஹா இலை, இது சம்பந்தமாக நபி அவர்களுக்கு வஹி அறிவிக்கப்படுகிறதோ என்று நானாக நினச்சிக்கிட்டேன். எந்திரிச்சு ஃபகும்து, நினைத்து கொண்டு எழுந்திருத்து விட்டேன். ஃபலம்மன் ஜலா அன்ஹு, நபி அவர்கள் அந்த நிலையிலிருந்து தெளிவடைந்த போது, ஃபயஸ்அலூனக அனிர் ரூஹ் குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி வமா ஊது மினல் இல்மி இல்லா கலீலா என்று போதலாம். ரூஹை பற்றி உங்களிடம் கேட்கிறார்கள், சொல்லுங்கள் ரபியே. அர்-ரூஹு மின் அம்ரி ரப்பி, ரூஹு என்பது என்னுடைய ரப்புடைய கட்டளையில் உள்ளது. ஒரு கட்டளை போட்டால் ரூஹு உண்டாகும், பஸ் முடிஞ்சு போச்சு. வமா ஊத்து, இந்த யூதர்கள் கொடுக்கப்படவில்லை இல்மிலிருந்து குறைவாகவே தவிர. இந்த ரூஹை பற்றி நம்ம விவரித்து சொன்னாலும் அந்த மரமண்டைகளுக்கு ஏறாது. வமா ஊத்து மினல் இல்மி இல்லா கலீலா. ஆம சொல்கிறார், ஹிய கதாஃபி கிராத்தினா, எங்களுக்கு ஓதப்பட்ட கிராத்தில் வமா ஊத்தி துண்டு இல்லை, வமா ஊத்தூன் தான் இருந்துச்சு. இது ஒரு கிராத். மா ஊத்தீட்டும் ஒரு கிராத்து. நம்ம குரான்லாம் வமா ஊத்தீட்டும் தான் இருக்கும், அதான் மஷூரான கிராத். ஹிய கதாஃபி கிராத்தினா வமா ஊத்து. இந்த பக்கத்தில் வந்திருக்கிறது 24 686 தஃப்சீர் பாடத்தில் வரும். 1084 ஏத்திசாம் பாடத்தில் வரும். 1111 1112 தவ்ஹீத் பாடத்தில் வரும். பாபு மன் தரக பாதல் இஹ்தியார் மகாஃபத அன் யக்ஸர ஃபஹமு பாலின் நாஸ் ஃபயக்உ ஃபி அஷத்த மின்ஹு. சில சிறப்பான விசேஷமான செயல்களை விட்டுவிட வேண்டும். மன் தரக்க பாதல் இஃப்தியார் மகாஃபத அன் யக்ஸர ஃபஹமு பாலின் நாஸ்
சில பேருக்கு அது விளங்குறது புத்தி கம்மியாக இருக்கிறது என்பதை அஞ்சி அவர் விளங்காததின் காரணமாக யக்அஃபி அஷத்தமின் அதைவிட கடுமையானதில் விழுந்து விடுவார்கள் என்பதை அஞ்சி. என்ன தலைப்பு? நல்ல விஷயத்தை விட்டுறது, செய்யாமல். செய்ய வேண்டிய விஷயம் அது. ஏன் விட்டுவிடுவோன்னு சொன்னால், சில பேர் இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இதை விட பெரிய ஒரு அபாயத்தில் மாட்டிக்குவாங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்காக வேண்டி விரும்பத்தக்க முஸ்தஹப்பான உயர்ந்த அந்த செயலை விட்டுட்டு சாதா நிலையில் நம்மளாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு முஸ்தஹப்பை செய்ய போனேன். ஒரு முஸ்தஹப்பை செய்வதற்காக வேண்டி முயற்சி செய்யும்போது ஜனங்களுக்கு மத்தியில் ஃபித்னா ஃபசாத் ஏற்பட்டு சண்டை போட ஆரம்பிப்பாங்க. செய்யாத அதை. அல்லது ஒரு மக்ரூஹ் தொடர்ந்து இருக்குது ஊரில், மார்க்கத்தில் சரியான ஆதாரம் இல்லை, அதை தடுத்து நிறுத்தலாம் என்பதற்காக முயற்சி செய்ய முற்படும் போது ஊர் ரெண்டாக பிரிஞ்சிடுச்சு பார்ட்டியாக. எனக்கு ஒரு பார்ட்டி, அவங்களுக்கு ஒரு பார்ட்டி. ஒத்துமை குலைஞ்சி ரெண்டாக பிரிவது பெருசா, சாதாரணமான இந்த மக்ரூஹ் நடைபெறுவது பெருசா? நடந்துட்டு போகுது. இதில் நம்ம தலையிட்டோம்னு சொன்னால் சண்டை போட்டுக்குவாங்க, கத்தி தூக்கிடுவாங்க, கம்பை தூக்கிடுவாங்க. ஊர் ஜனங்க 1000 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வந்துட்டார் புதுசாக அஜித், இன்னைக்கு பார்த்துடுவோமா ஒரு கட்டம், உங்கள் எது நடைபெறுகிறதா நம்ம எது நடைபெறுகிறதான்னு சொல்லிக்கணும். அப்போ பேசாமல் மனசால் வறுத்துக்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டியது தான். தப்பு என்பதை மட்டும் சொல்லிட்டு பறிஞ்சு கட்டக்கூடாது. இமாம் புகாரி தான் சொல்கிறாங்க, சிறந்ததை செய்வதற்கு முற்படும் போது அதில் அபாயம் இருந்துச்சுன்னு சொன்னால் ஃபித்னா ஃபசாத் ஏற்படும், சண்டை ஏற்படும், ஜனங்களுக்கு மத்தியில் பிளவு ஏற்படும்னு சொன்னால் அதை விட்டுடுங்கோ, அழுத்தாதீங்க. ஆலிமாக இருந்தால் போதாது, வெறுமை ஹக்கீமாக இருக்கணும், ஹிக்மத்து நிறைந்தவராக இருக்கணும். இஸ்லாஹ் செய்யும்போது அதில் இஸ்லாஹுக்கு மாறமாக ஃபசாத் ஏற்பட்டுவிடக்கூடாது. சின்ன ஒரு விஷயத்தை நிலைநாட்டம் முற்படும் போது பெரிய அபாயம் அங்கே வந்துடக்கூடாது. இதான் திறமையான ஹிக்மத்தான ஹக்கீமான ஆலிம்களுடைய தன்மை. به قال حدثنا عبيد الله بن موسى عن إسرائيل عن أبي إسحاق عن أسود قال لي ابن زبير அஸ்வது சொல்கிறாங்க, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் எனக்கு சொன்னாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ஆயிஷாவுடைய அக்கா மகன். கானத் ஆயிஷா துசிரு இலைக் கசீரன். ஃபமா ஹத்தஸத்துக ஃபில் காபா. உம்முல் மோமினின் ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் நிறைய விஷயங்களை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. காபா விஷயத்தில் அவங்கள்ட்ட என்ன சொன்னாங்க? ஃபமா ஹத்தஸத்துக ஃபில் காபா குல்து. ஆமாம் சொன்னாங்க. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஆயிஷா லௌலா அன்ன கௌமகி ஹதீஸுன் அஹதுஹும், உங்களுடைய கௌம் ஆயிஷாவே, உன்னுடைய கூட்டத்தார் குறைஷிகள் குஃப்ரை விட்டும் இஸ்லாத்திற்கு வந்த காலம் புதியதாக இருக்கிறது என்ற நிலை மட்டும் இல்லைண்டா தான் ஹதீஸுன் அஹதுஹும்.
குஃப்ரை விட்டும் அவர்கள் வந்த காலம் புதியதாக இருக்கிறது என்ற நிலை இல்லை என்றால் இப்னு ஜுபைர் சொல்கிறாங்க பி குஃப்ரின் ஜாயின் பண்ணிக்கோங்க, அர்த்தம் அப்போ தான் கரெக்டாக வரும். ஹதீஸுன் அஹதுஹும் பி குஃப்ரின். எப்படி லா நக்கல்துல் காபா, காபாவை உடைத்துவிட்டு இடித்துவிட்டு, இப்போ இருக்கிற காபாவை இடித்துவிட்டு, ஜஅல்துலஹா பாபைன், 2 வாசலை வச்சுருப்பேன். பாபன் எதுகுலுன் நாஸ், ஒரு பாபு உள்ளால போகுவதற்கும் மக்கள், பாபன் யஹ்ருஜூன மின்ஹு, உள்ளால போனவங்க வெளியில் வருவதற்குன்னு சொல்லி நபியுடைய ஆசை அது. அப்படித்தான் அசல் காபா இருந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய காபா அப்படித்தான், உள்ளால போகுவதற்கு ஒரு வாசல், வெளியில் பின்னால் உள்ளவங்க தான் அதை தர்மீம் செய்யும்போது ஒரு வாசலாக ஆக்கிட்டாங்க. ஃபஃஅலஹு இப்னு ஜுபைர். அப்படியா, நபியுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறேன்னு சொல்லி அந்த காபாவை இடிச்சிட்டு புதுசாக ஒரு காபாவை கட்டினாங்க நபியுடைய விருப்பத்தின் அடிப்படையில். இந்த ஹத்தீமெல்லாம் உள்ளால வச்சு அஸ்வத் இருக்கிறாங்களா, அஸ்வத் இப்னு யஸீத், பெரிய தாபி, ஆயிஷாவுடைய மாணவர் அஸ்வத், நேரடி மாணவர். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸுக்கும் குசூசி மாணவர். யார்? அஸ்வத். அந்த அஸ்வத் இடத்துல தான் வந்து அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் கேட்குறாங்க, உங்கள் உஸ்தாத் ஆயிஷா என்ன சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் மாணவராச்சே, நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட நிறைய சொல்லியிருக்கிறாங்களே என்று கேட்டாங்களாம். ஆனால் இந்த அஸ்வது நபியுடைய காலத்தை பெற்றுக்கொண்டார், ஆனால் நபியை சந்திப்பதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கல. அதனால் தாபிங்கிற பேரோட தான் இருக்கிறார். ஒன்னொரு ரிவாயத்து இருக்கிறது, அப்துல்லா இப்னு ஜுபைரே நேரடியாக ஆயிஷா இடத்துல கேட்ட ரிவாயத்தும் இருக்கிறது. அப்துல்லா இப்னு ஜுபைரும் கேட்டிருக்கிறாங்க, அஸ்வதும் கேட்டிருக்கிறாங்க. சமீது அப்துல்லா இப்னு ஜுபைர் யக்கூலு ஹதஸதனி ஹாலி காலத்தி யானி ஆயிஷா காலத் காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ஆயிஷா. இது முஸ்லீமில் வருது. அப்துல்லா இப்னு ஜுபைரே நேரடியாக ஆயிஷா இடத்துல கேட்டது. அப்போ நபியுடைய விருப்பம் இருந்துச்சு, காபாவை வந்து புதுப்பிக்கணும், காபா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த தோற்றத்தில் கட்டணும்னு. ஆனால் விட்டுட்டாங்க. நேற்று இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க எல்லாம். வந்தவுடனே காபாவை, பாரம்பரியமான காபாவை இடிச்சு தள்ளிட்டாரு முகம்மது. மாபாக்களுடைய எல்லா விஷயத்தையும் மாற்றணும்னு விரும்புகிறாரோ, கடவுள் கொள்கைன்னு சொல்லிட்டு இப்போ காபாவையே க்ளோஸ் பண்ணிட்டாரு. இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. சில பேருக்கு இதனுடைய ரகசியங்கள் புரியாமல், சரிதான் பூர்வீகமான காபாவே இடிச்சு தள்ளிட்டாரே அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபித்னா இருப்போம், ஃபசாத் ஏற்படும் நபி இருந்துட்டு போகுது. அந்த சிறப்பை விட்டுட்டாங்க. ஹத்தீம்னு ஒரு இடம் இருக்குது இந்த யூ வடிவத்தில். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டும்போது உள்ளால தான் இருந்துச்சு. அது குறைஷியர்கள் கட்டும்போது அவங்களுக்கு பணம் இல்லையா, ஹலாலான பணம். என்னன்னா நிறைய தப்பெல்லாம் செஞ்சாலும் ஆனால் தூய்மையான வாழ்க்கை வந்திருக்கிறாங்க. அதனால் எந்த அளவுக்கு காசு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம நாலா பக்கத்துடைய சோறு வச்சுனோம், மீது உள்ளதை அடையாளம் போட்டு வச்சுக்கோங்கிற முறையில் காபாவுடைய உள்பகுதியான ஹத்தீமை வெளியே வச்சுட்டாங்க குறைஷியர்கள் கட்டும்போது. காபாவுடைய வாசல் இன்னைக்கு 4.5 முழம் உயரத்தில் இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினது
தரையோடு தரையாக நபி விரும்பினாங்க. உயரத்தை குறைச்சிடணும். இதெல்லாம் ஏணி வச்சு தான் ஏறி போயிட்டுருக்குறாங்க. தரையை வழியாக போகணும்னு விரும்பினாங்க நபி. ஒரு வாசலை 2வது வாசல் ஆக்கணும். இதான் தர்மீம். பைத்துல்லாஹுடைய அந்த நிர்மாணம் இருக்கிறதே, புனியல் பைத்து ஹம்ச மர்ராத்தின் 5 தடவை கட்டப்பட்டிருக்கிறது. பனத்துகுல் மலாயிக்கா, முதல் கட்டுமானம் மலாயிக்கத்து தான். சும்மா இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சும்மா குரைஷுன் ஃபில் ஜாஹிலியா, 3வதாக ஜாஹிலியத்தில் குறைஷிகள் கட்டினாங்க. இந்த குறைஷிகள் கட்டும்போது நபியுடைய பங்கும் இருந்திருக்கிறது. நீங்களாம் சொல்லுவீங்களா இல்லையா, ஹஜருல் அஸ்வது கல்லை யார் வைக்கிறதுன்னு சொல்லி. நபியுடைய திருப்பின் பிரகாரம் எல்லா முக்கியமான விஐபிகள் எல்லாம் ஒரு துண்டுடைய முனையை பிடிக்க சொன்னாங்க. நபி கல்லை எடுத்து தூக்கி வச்சாங்க, கல்லை கொண்டு வர சொல்லி. ரொம்ப ட்ரிக்ஸாக இந்த ஜாஹிலியத்தில் குறைஷிகள் கட்டும்போது நபி ஹாலிராக இருந்தான். வயசு அப்போது 35, சில பேர் சொல்கிறாங்க 25 வயசுன்னு சொல்லி. அந்த கட்டுமான நேரத்தில் தான் கல்லை எடுத்துகிட்டு எல்லாரும் உதவி செஞ்சாங்க. நபியும் எடுத்துகிட்டு வர்றதுக்காக கைலியை அவுத்து தலையில் தோள்பட்டையில் வச்சு கல்லை கொண்டு வரும்போது மயக்கம் கீழே வந்துட்டாங்க என்கிற அந்த வரலாறும் அதில் உள்ளது தான். அடுத்து 4வதாக அப்துல்லா இப்னு ஜுபைர் கட்டினாங்க. இந்த ஹதீஸை கேள்விப்பட்ட ஒன்று. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் தெரியும். அவன் என்ன செஞ்சாங்க, ரசூல்லா காலத்தில் இருந்த காபா தான் இருக்கணும், இப்படி டேபிளை ஒட்டிட்டு. என்ன அப்துல்லா இப்னு ஜுபைர் என்ன மாற்றி கட்டுறது, அவருடைய பேர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் கட்டினது குறைஷி காலத்தில். இப்போ இருக்கிறது குறைஷி காலத்தில் உள்ளது தான். இன்றைக்கும் அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் கட்டின காபா தான் இருக்குது, அந்த தோற்றத்தில் தான் இருக்கிறது. இதில் பெரிய ரகசியங்கள் வச்சுருப்பான் அல்லா ஜல்ல. நபியுடைய விருப்பத்தின் பிரகாரம் உள்ள காபாவும் இல்லை, நல்ல உயர்ந்த சஹாபி அப்துல்லா இப்னு ஜுபைர் கட்டின அந்த காபாவும் இல்லை. மாறாக ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் நிறைய மார்க்கத்திற்கு முரணாக நடந்தார், சில நல்ல விஷயங்களையும் செஞ்சார். அவருடைய தான் இருக்கிறது. அதுக்கு பின்னால் உள்ளவங்கள்லாம் நான் கட்டுறேன் ஒழுங்குபடுத்துகிறேன்னு சொன்னோன்னே இமாம் மாலிக் போன்றவங்கள்லாம் காபா ஒரு பொம்மை விளையாட்டு பொருளாக ஆகிடக்கூடாது, வரக்கூடியவங்களாம் என் பேரை வரணும் என்பதற்காக வேண்டி நான் ஒழுங்குபடுத்துகிறேன்னு சொல்லி கட்ட ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தடை போட்டாங்க. யாரும் ஒன்றும் செய்ய தேவையில்லை, இருக்கிற மாதிரி இருந்துட்டோம் சொல்லி. இந்த மாதிரி 5 தடவை கட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.